திரும்ப இவன் பேசுறான். ஒண்ணு வீட்ல இருந்து வெளில துரத்து, இல்ல போலீஸ் கூப்பிடு. போலீஸ் கூப்பிடுறியா? கூப்பிடு. போலீஸ் மிலிட்டரி எது வேணாலும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். கூப்பிடு. யாரை அடிக்கிற? போடா வெளிய. மாமா என்னையா என்ன வெளிய அனுப்பிச்சு நீ நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறியா? உன்னை என்னடா அப்பா பேசுற? வயசானவரா விடுறா. நீ விடுமா? போடா 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 போ. டேய் இருமா போ. போய் மிலிட்டரி போலீஸ் உனக்கு யாரெல்லாம் தெரியுமா அவங்கள கூட்டிட்டு வா. என்ன எங்க குடும்பத்தையே உள்ள வைக்கலாம்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருக்காங்களா? வா. ஏய், உங்களை நான் சட்டப்படி பாத்துக்கிறேன்டா. எங்க பொண்ணுக்கு செஞ்ச பாவம் உங்களை சும்மா விடாதடா. அவ சிந்தின கண்ணீருக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லியே தேவலண்டா. ஏய் கார்த்திக், நீ எங்க வீட்டு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வரலடா, கூடவே ஒரு குழந்தைய சேர்த்து கூட்டிட்டு வந்த. இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம் அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லடா, அந்த குழந்தைக்கு சேர்த்து தாண்டா. ஏய், உன்னை நம்பி வந்த அந்த பொண்ணைய குழந்தைய வச்சு காப்பாத்தாத நீ எல்லாம் ஒரு ஆம்பளை இல்ல. போடா போடா போடா. சுரமா வீட்டை கட்டிட்டு படுக்கையாவளமா வாழ்த்துக்கிட்டு இருக்கீங்களா? மாமா வா சாந்தி, ஏன் லேட்டு? சாரி மாமா, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி, அதுவும் எதிர்பாராத விருந்தாளி. ஓ, கார்த்தி சார் வந்துட்டாரா? நாராயணா, இல்ல எதிர்பாராத விருந்தாளி சொன்னாங்க, அதான் கார்த்தி சார் நினைச்சேன். சாரி. ஊர்ல இருந்து என் தாய் மாமன் வந்திருக்காரு. யாரு? உன் சொத்தெல்லாம் ஏமாத்திட்டாருன்னு சொல்லுவியே, அவரா? அவர்தான் மாமா. பாவம், தான் பண்ண தப்பையெல்லாம் மறந்து என்ன மன்னிக்க சொல்லி கேட்க வந்திருக்காரு. வந்தவரு நேரா உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு. ஐயோ, அப்புறம்? நல்ல வேலை, அங்க வாசல்ல டிரைவர் மட்டும் இருந்திருக்காரு. அவர்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு வந்தாரு. அவருக்கு நான் கார்த்திகை விட்டு பிரிஞ்சதே தெரியல. நான் சமாளிச்சேன், ஆனா அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்களா? அவர் என்ன சொன்னாரு? அவர் ஒன்னும் சொல்லல, ஆனா கோவத்துல முகம் செவந்துருச்சு. இப்ப எங்க இருக்காரு? வீட்டுல தான் இருக்காரு மாமா. வாங்க. உன்னால முடியல, என் அண்ணனால முடியல, உன் கூட்டத்தாலே முடியலன்னு ஊர்ல இருந்து உன் மாமனை அடியால வர வச்சிருக்கேன். டேய் கார்த்திக், ஏய், யாரும் என்கிட்ட பேச தேவையில்ல. அவன் வீட்டுக்கு வந்து எல்லாரும் திட்டுறான், அப்பா மரியாதை இல்லாம பேசுறான், அண்ணிய போடி வாடிங்கிறான். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. ஆமாமா, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு நிம்மதியா கொலைக்க தெரியும், அன்னிக்கு துரோகம் பண்ண தெரியும். இனிமே இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டேன் அப்புறம் நடக்கிறதே வேற. இதுக்கு மேல நான் சும்மா இருப்பேன் மட்டும் நினைக்காத. உன் மாமா ஊர்ல இருந்தா அவங்க கூட ஊர் போய் சேர்ற வழியை பாக்குறதானே? அதை விட்டுட்டு ஏன் அப்படியே உயிரை எடுக்கிற? டேய் கார்த்திக், யார் உயிரை யாரா எடுக்கிறது? நீ அப்பா அந்த அபிராமி பேச்ச கேட்டுக்கிட்டு நல்லவங்க எல்லாம் பகைச்சிட்டு இருக்கீங்கடா. அண்ணிய பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது. என்னடா அண்ணி? எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு அண்ணி. பொண்டாட்டிங்கிற பொண்டாட்டி விட்டு வந்துட்ட, அப்புறம் நீ பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமாண்டா, நான் பெரிய மனுஷன் இல்ல, நீதான்டா பெரிய மனுஷன். ஐயோ மாமா, நீங்களும் அனாவசியமா பேசாம இருங்களே. அப்ப நான் அனௌன்ஸ்மா பேசுறேனா? இல்ல, ஊர்ல இருந்து எங்களை அவமானப்படுத்துறதுக்காக மாமனை வர வச்சிருக்க. ஐயோ, டேய், சாந்தி எதுவுமே செய்யல. அவ மட்டும் ஊன்னு சொன்னா ஊர்ல இருந்து ஆள வர வைக்கிறது. நானே உன் கையை வெட்டுவேன். அவளால நீ தப்பிச்சிட்டு இருக்க தெரியுமா? வெட்டுவியாடா நீ? நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கப்ப நடுவுல நீ ஏன்டா வர? ஏண்டா, உங்களுக்கெல்லாம் சண்டை போடும் போதும் திட்டும் போதும் தான் பொண்டாட்டி ஞாபகம் வருமா? நீ வாயை மூடு. பேசக்கூடாது. மாமா சும்மா இருங்க நீங்க. கார்த்திக் தம்பி, ஆபீஸ்ல எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி. ஐயோ மாமா, நீங்களாவது சும்மா இருங்க கொஞ்ச நேரம். என்ன சாந்தி? இது பாருங்க, இப்பவும் நான் உண்மையதான் சொல்றேன், என்ன நம்புங்க. என் மாமா அங்க வந்தது எனக்கு தெரியாது. அவர் அங்க வந்து பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன் ஊரு உறவு எல்லாரும் வர சொல்லு. இங்க பாரு, நான் கடைசியா சொல்றேன், உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யாராவது உன் சார்பாங்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற.
அவசரப்பட்டுட்டீங்களே. அவராவது பேசிட்டு வந்தாருக்கா. நானா இருந்தா அடிச்சுட்டு வந்திருப்பேன். அவர் கோவம் ஓகே தான், ஆனா இப்போ அது நமக்கு எதிராக திரும்பிடுச்சே. குழந்தையால ஒண்ணு சேருவாங்கன்னு நம்பி இருந்தோம். இந்த நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு யாருக்கு தெரியும்? எவ்வளவு வேகமா கார்த்திக் பேசினா பாத்தியா சாந்தி? நீங்களா இல்லனா அடிச்சிட்டு பாரு. டைவர்ஸ் கொடுத்தவருக்கு கை நீட்ட உரிமை இருக்கா? நாராயணா, நீ பேசுறது சட்டம். ஆனா பொம்பளைங்களுக்கு இதுதான் தலைவிதி. என்ன விதிமா? தான் அக்கா பொண்ணுக்கு ஒண்ணுன்னா ஒரு தாய் மாமன் கேட்க மாட்டானா? இவங்க பெரிய பணக்காரங்கிறதுனால என்ன வேணா செய்யலாமா? இவ்வளவு நாள் இந்த ஆட்டம் போட்டாங்கல்ல, இனி ஒரு பயமாவது இருக்கட்டும். இன்னொரு தடவை கார்த்திக் அக்காவை மிரட்டினா நானே அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். அர்ஜுன், அந்த பழியும் நம்ம மேல வந்தா அப்புறம் அபிராமிக்கு நாமளே வழிகாட்டின மாதிரி ஆயிடும். என்ன கூட கூட்டிக்கிட்டு போயிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு இந்த விஷயம் போக நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன். எனிவே, நடந்தது நடந்து போச்சு. ஆனா சாந்தி, உன் மாமா சொன்னது எனக்கு தப்பா படல. இவர் போனது பேசினது எல்லாமே என் மேல உள்ள பாசத்தினாலதான். அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா நாம தூண்டி விட்டு இவர் போன மாதிரி தானே இப்ப பேர் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தாமா. உன் நிலைமை இப்படி ஆனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? அதான் கோபமா போய் பேசிட்டு வந்தேன். இதுவே நம்ம ஊரா இருந்தா எத்தனை தலை உருண்டு இருக்கும்னு எனக்கே தெரியாது. மாமா, தயவு செஞ்சு கொஞ்சம் கோவத்தை அடக்குங்க. சரிம்மா, இப்ப நான் ஊருக்கு கிளம்புறேன். மாமா, உன் மனசு இப்ப வேதனையில தாமா இருக்கும். கொஞ்சம் அமைதியானது நீ ஊருக்கு வாமா. உன் அத்தை நிச்சயம் அது வரைக்கும் உயிரோட தாமா இருப்பா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் வர்றேன். அம்மா, ஒன்னே ஒண்ணு சொல்றேம்மா. இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலனா நீ நேரா ஊருக்கு புறப்பட்டு வரலாம். உனக்கு நாங்க ஒரு வீடு, ஒரு மாமா, ஒரு குடும்பம் இருக்குங்கிறத நீ மறந்துடாத. நான் உன்னை அங்க கண்கலகாம வச்சு காப்பாத்துறேன். நீ எங்க மகாராணி மாதிரி இருக்கலாமா? அம்மா, நான் சொல்லணும்னு தப்பா எடுத்துக்காதம்மா. இந்த பணக்கார உறவே போதும், இனி வேண்டாமா. நீ படிச்ச பொண்ணு, அப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கமா. வர்றேன், எல்லாருக்கும் வர்றேன். சாந்தி, நான் அவரை வழி அனுப்பிச்சு விட்டு வரேன். என்னப்பா, சீட்ல கூட உட்கார முடியாத அளவுக்கு டிஸ்டர்ப்டா இருக்கேன். எல்லாம் அந்த சாந்தியோட தாய்மாமனை பத்தி நினைச்சுதானே? இப்பவாவது நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க. எல்லாமே உன்னோட நன்மைக்காக தான். நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிருந்தனா இந்த மாதிரி சாந்தி அடியால அனுப்பிச்சு அப்பாவை திட்ட வச்சிருப்பாளா? அவ டைவர்ஸ் கேட்டா நாம கொடுத்துட்டோம். நமக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் உனக்குன்னு ஒரு உறவு இல்லாததுனால எப்படியாவது நீ அவ கால்ல போய் விழுவேன்னு அந்த கூட்டம் நினைச்சிட்டு இருக்கு. அவங்க வேணா நினைச்சிட்டு இருக்கோம். நீ நான் தான் சாந்தி தலைமொழியாச்சே. இது எத்தனை தடவை தான் சொல்றது? கரெக்ட்பா, இது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். சாந்தி உன் மனசுல இல்ல, அவ உறவே வேணான்னு அவங்களுக்கு எப்படி தெரிய வைக்கணும்னு உனக்கு தெரியுமா? எப்படி? பழைய உறவெல்லாம் உதறி தள்ளிட்டு உனக்குன்னு ஒரு புது உறவு வரணும். ஆமாப்பா,
சாந்திக்கு உன் நினைவே வரக்கூடாதுன்னா நீ இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கணும். அப்பதான் அவ உன்னை முழுசா விட்டு போவா. என்னதான் சட்டம் உங்க 2 பேரும் பிரிச்சிருந்தாலும் நீ மறுபடியும் அவளோட ஒண்ணு சேருவேன்ற நப்பாசையில அவ இருக்கா. என்ன நீ அவளுக்கு பண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்லப்பா, உனக்காக, உங்க அப்பாக்காக, இந்த அன்னைக்காக நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நீ நல்லபடியா வாழறத பார்த்து நாங்க சந்தோஷமா இருக்க வேண்டாமா? இன்னும் எத்தனை நாள் நீ இப்படியே இருக்க போற கார்த்திக்? இத பாருப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால பல பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். இல்லைன்னா இப்படிதான் சாந்தியோட தாய் மாமன், சித்தப்பா, பெரியப்பான்னு யாராவது ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க. இல்லைன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட வரலாம். அவங்க லெவலுக்குலாம் நம்மளால இறங்கி போக முடியாதுப்பா. நான் சொல்றது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு கார்த்திக். காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. மனுஷன் மட்டும்தான் டைம்க்கு வேலை செய்ய மாட்டேன்றா. ஆனா மனுஷனோட உடம்பு கரெக்டா வேலை செய்யுது. வேலைக்கு தூக்கம் வருது, முழிப்பு வருது, நரை வருது, கரெக்டா பசியும் வருது. யாருக்கு? எனக்கு கொடுத்தாங்க. அண்ணா நீ சாப்பிடு. அவ்வளவு இன்டிமேட்டா? பயம் போயிடுச்சா? அதுவா போயிடுச்சு. சட்டை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த அபுவா சாப்பிடு. டாங்கி ஷோன், தேங்க்யூ. நீ எனக்கு பூவ கொடுத்திருக்கிற, சட்டை கொடுத்திருக்கிற. நான் உனக்கு என்ன கொடுக்கணுமா? இங்கிலீஷ் கத்து கொடுக்கணும். இரு, உனக்கு அதுக்கு மேல ஒன்னு இருக்கு, அது தரேன். கொஞ்சம் இரு, உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். இதான் அந்த கிஃப்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு மட்டும் தான் கொடுப்பேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது பொக்கிஷம். பொக்கிஷமா? அம்மா நீ வெச்சிக்கோ, யாருக்கும் கொடுக்க கூடாது. ஓகே? சரி, தேங்க்ஸ். நீயே வெச்சிக்கோ. என்னடா பண்ற? ஹோம்வொர்க் பண்ண போறேம்மா. ஓ சரி, வா. ஹோம்வொர்க் பண்றியா? என்னடி திருட்டு முடி முடிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? சரி, உனக்கு டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். படி. அம்மா கிட்ட இருந்து டைரியை மறைச்சாச்சு. ஹலோ.
ஆர்கே ஸ்ரீனிவாசன் பேசுறேன். சொல்லு சின்னு. நான் என்ன தப்பா சொல்றது? உன் பையன் தான் சொல்லணும். ஒரு நல்ல முடிவா அவன் சொல்லணும். பொண்ணு வீட்டுக்காரங்க போன் மேல போன் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கே, உன் சங்கடம் எனக்கு புரியுது சின்னு. நான் என்ன பண்ணலாம் சொல்லு? என் பையன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். எனக்கு உனக்கு இருக்கிற ஆர்வம் அவனுக்கு இல்லையே, என்ன பண்ணலாம் சொல்லு? ஆர்கே, இளம் வயசு, இப்படி ஐடியலிஸ்டிக்கா எதையாவது சொல்லிட்டு இருப்பானுங்க. நீதான் பக்குவமா அவனுக்கு எடுத்து சொல்லணும். இன்னும் என்னப்பா பண்றது? நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். அவனோட அண்ணியும் அவன் காலில் விழாத குறைய கெஞ்சி பார்த்துட்டான். மசிய மாட்டேங்கிறானே. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ தான்ப்பா எப்படியா சொல்லி சமாளிக்கணும். என்னால சமாளிக்க முடியலங்கிற ஒரே காரணத்துக்காகத்தானே நான் உனக்கு இப்ப போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆர்கே, பொண்ணு வீட்டுக்காரங்க டார்ச்சர் என்னால தாங்க முடியல. அதனால உன் போன் நம்பரை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு நீ அவங்க போன் பண்ணினா நல்ல பதில உன் பையனை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லுப்பா. என்ன என்னப்பா சின்னு, என்ன இப்படி வம்பல மாட்டி விட்டேன்? நம்பரை கொடுத்துட்டேங்கிறிய, நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? சரி சரி, எப்படியோ சமாளிக்கிறேன். பண்ணிடுப்பா. என்ன மாமா? சீனிவாசன் பேசுறாமா. பெண்ணு வீட்டுக்காரங்க அவனை நிற்கிறாங்களாம். அவன் என்ன பதில் சொல்ல முடியும்? அவன் என்ன பண்ணுவான்? நான் சொல்றதுதானே அவன் சொல்லுவான். இவன் தான் வாயை திறக்க மாட்டேங்கிறானே. பெண்ணு வீட்டுக்காரங்களுக்கு நம்பர் வேற கொடுத்துட்டானா. போன் வந்தா நான் பேச மாட்டேன், நீயே பேசு. நான் என்ன, நம்ம கார்த்திக் நல்லா இருக்கணும், அவன் சாந்தி தொல்லையில இருந்து வெளியில வரணும்னு நம்ம போராடுறோம். ஆனா அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது மாமா. பொண்ணு வீட்டுக்காரங்களா தான் இருக்கும். நான் பேச மாட்டேன். நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீயே பேசு. பேசுதான் சொல்லு. என் குழந்தைனார் பதில சொல்ல மாட்டேங்கிறாரு, கல்யாணத்துல இஷ்டம் இல்ல போட்டிருக்கு, எதையா சொல்லு. உனக்கிட்ட போன் பண்றாங்கல்ல, வா வா பேசு பேசு. பேசு. ஹலோ ஹலோ, நான் தீபாவோட அப்பா பேசுறேம்மா. வணக்கங்க, நான் அபிராமி பேசுறேன். வணக்கம்மா. உங்க மாமனார் இல்லையா? இருக்காரு. கார்த்திக் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. பேசுறேன்னு சொன்னாரு. முடிவு என்னன்னு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கும் நல்லா இருக்கும். இல்ல, அது விஷயமா தான் மாமா கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் தூக்கப்படுறேன், ஒரு நிமிஷங்க. மாமா, நான் என்னத்து பேசுவேன்? என் புள்ள என்ன மதிச்சு பதில சொல்லுன்னு அவர்கிட்ட கேவலப்பட சொல்றியா? நீயே பேசு. இல்ல மாமா, நல்லா இருக்காது, நீங்களே பேசுங்க. பேசுங்க மாமா. ஹலோ. ஹலோ, வணக்கம் ஆர்கே சார். வணக்கம். என்ன சார், மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? மாப்பிள்ளை பேசிட்டு இருக்கோம், இன்னும் ஒன்னும் முடிவா சொல்லல. அவன் பதில தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவன் சொல்லாத வரைக்கும் உங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க.